என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க? இதுதான் ஃபேஷன் ஃப்ரூட்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ்ன்றவர் வந்து ஒரு 1/2 ஏக்கரில் வந்து ஃபேஷன் ஃப்ரூட்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் உரமே கொடுக்காம அவரோட ஃபெர்டிலைசர் கொடுத்து ஒரு 1/2 ஏக்கரில் பண்ணியிருக்காரு. இவர் மொத்தமாக இது 1/2 ஏக்கரில் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் வருமானம் பார்த்தீங்கன்னா 2,80,000 எடுத்திருக்காரு. எப்படி பார்த்தீங்கன்னாலும் இதில் வந்து ஒரு 70,000 நமக்கு வருமானம் தான், லாபம் தான். இதை எப்படி அவர் சாத்தியமாக எடுத்த கேள்வி தான் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சுரேஷ்குமாருங்க. உங்கள் ஃபார்ம் பேர் சொல்லுங்கள் சார். என் ஃபார்ம் பேர் பைனியர் ஃபார்ம்ஸுங்க. நாங்கள் இருக்கிற இடம் வந்து மாவளம் சொல்லிட்டு ஹாசனூர் டிஸ்ட்ரிக்கு. ஹாசனூர் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஹாசனூருங்கிற இடத்துல இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திம்பத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க. திம்பத்துலேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் வரும் எங்களோட ஊர். நம்ம எதை பற்றி சார் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்? இந்த வீடியோவில் பேஷன் ஃப்ரூட் கல்டிவேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. பேஷன் ஃப்ரூட்டுன்னு இந்த பேஷன் ஃப்ரூட்ஸ் வந்து எந்த ஒரு கல்டிவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்? இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் பண்ணுறாங்க சார். வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. வயநாடு, கொடைக்கானல், அப்புறம் ஊட்டி சைடு பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நார்தர்ன் சைட் டிஸ்ட்ரிக்ஸ்னு பார்த்திங்கன்னா நாகாலாண்டு, மணிப்பூர், மிசோரம் இங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வயநாடுன்னு நிறைய இருக்குங்க. கேரளா சைடு நிறைய மலபாரில் பண்ணுறாங்க. ஹில் ஸ்டேஷனில் எல்லாமே பண்ணுறாங்க சார். நல்லா பண்ணுறாங்க சார். உங்களுக்கு எப்படி சார் இந்த ஃபேஷன் ஃபுட் பண்ணணும்னு ஆர்வம் வந்தது சார்? இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறப்போ ஒரு ஜூஸ் குடித்தேன் சார். குடிக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் கேட்டதுக்கு வந்து இது எங்கள் ஒயின் இங்கே தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை காட்டினாங்க. அப்புறம் இந்த பழத்தை பற்றி நான் ஸ்டடி பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை. இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு கிடைக்கிற மாதிரி இந்த ஃப்ரூட் கிடைக்கிறதில்ல. இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. அப்போ இது சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மெடிசினல் குவாலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்போ நம்ம சரி ஏன் இது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு நாற்று வந்து நர்சரியில் கிடச்சது. அப்போ அதிலேருந்து எடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். சாம்பிள் மாதிரி ஒரு 5-6 வச்சு பார்த்தேன். இந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸுக்கு வந்து இந்த 2000 ஹைட் ஆல்டிடியூடில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது சார். அதனால் பார்த்தா 5 வச்சோம். 5 வச்சில் எங்களுக்கு வி காட் குட் ப்ரொடக்ஷன். ஒரு செடியிலேயே வந்து ஒரு சீசனுக்கு 60 கிலோவுக்கு மேலே கிடச்சிது. அப்புறம் அதையவே போடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நிறையா ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நீங்கள் எவ்வளோ ஏக்கர் சார் பண்ணியிருக்கீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஏக்கர் சார். 1/2 ஏக்கரில் ஃபார்ம் எல்லாம் போக ஒரு 30 சென்ட்ஸ் பக்கம் நாங்கள் இது 30 சென்ட்டில் பண்ணியிருக்கேன் சார். இது நாற்று எங்கேருந்து சார் வாங்கிட்டு வந்தீங்க? நர்சரியில் தான் கிடச்சது சார். நர்சரிஸில் தான் கிடச்சது எனக்கு. கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்போ நர்சரியில் வந்து அவங்க கரெக்டாக எனக்கு வந்து எல்லோ எது, ரெட் எதுன்னு சொல்லிட்டு, பர்பிள் எதுன்னு சொல்லிட்டு தெரியல, கன்ஃபியூஸாக இருந்தது. அவங்க கொடுத்தாங்க வைக்க. நான் கேட்டு எடுத்துகிட்டு வந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக தான் சிலது வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால் எங்ககிட்ட 2 வெரைட்டி இருக்குது. எல்லோவும் இருக்குது, பர்பிளும் இருக்குங்க. நீங்கள் சொன்ன கலர் சொன்ன ஞாபகம் வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டில் எத்தனை வகையான இது இருக்குது சார் மொத்தமாக? சார் மொத்தம் 200 வெரைட்டி இருக்குங்க சார். வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 200 வெரைட்டி இருக்குங்க. நம்ம இந்தியாவில் கல்டிவேஷன் பண்ணுறது வந்து 3 வெரைட்டி சார். ஒன்று வந்து ஸ்வீட்டு சார். நம்ம கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் போனால் சாப்பிடுவோம். அது வந்து பேசிஃப்ளோரா கிராண்டேலியான்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசிஃப்ளோரா எடிலஸ் சார். எடிலஸ்னால் சுவராகவும் இருக்குது, ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதில் தான் மெடிசினல் குவாலிட்டிஸ் ஜாஸ்தி. வைட்டமின் ஏ அண்ட் சி ஜாஸ்தியாக இருக்குது. அயன் கண்டென்ட் வந்து இந்த ஃப்ரூட்டில் ஜாஸ்தியாக இருக்குனால மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி சார். இப்போ வந்து டெங்கு ஃபீவர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிட்னி, லிவர் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் சுகர் கண்ட்ரோலு, அந்த மாதிரி இதில் நிறைய மெடிசினல் குவாலிட்டிஸ் இருக்குது. சரி, ஓகே சார். இப்போ நீங்கள் கன்று வாங்கிட்டு வந்துட்டீங்க, எப்படி சார் நடவு பண்ணீங்க? இது நடவு பண்ணுறது ஒன்றும் இல்லை சார். ஒரு அடி குழி எடுத்துகிட்டு உள்ளே வெர்மி கம்போஸ்ட் போட்டு பயோமென்யூர்ஸ் கொடுத்தோம். சூடோமோனோஸு, ட்ரைகோ, பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைரலம் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கலவையை உள்ளே போட்டு நாற்று வச்சுட்டேன் சார். இது எவ்வளோ அடி சார் வைக்கணும் அந்த காம்பவுண்ட் வைக்கும் போது? சார் 12 அடிக்கு ஒரு இது சார். போஸ்ட் வந்து 12 அடிக்கு கொடுத்துருக்கோம். 12 அடிக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறோம். அது ஒரு போஸ்ட்டுக்கிட்டே ஒன்று வச்சிடலாம். ஒரு போஸ்ட்டுக்கு ஒன்று வச்சா 12 அடிக்கு வந்து நாங்கள் 3 வைக்கிறோம் சார். 3 வைக்கிறோம். சென்டரில் ஒன்று, 6 அடிக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். 6 அடிக்கு ஒன்று வச்சு இது பண்ணுறோம். சார் இப்போ இது 30 சென்ட்டில் பண்ணியிருக்கீங்க. இந்த சிமெண்ட் போஸ்ட் எவ்வளோ சார் பண்ணியிருக்கீங்க? சிமெண்ட் போஸ்ட் வந்து எங்கள்கிட்ட 200 சிமெண்ட் போஸ்ட் இருக்குங்க சார். 200 போட்டிருக்கோம். 12 அடிக்கு ஒன்று வச்சு பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த சைடில் வந்து சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் சார். சப்போர்ட்டுக்கு வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த வின்ஸுக்கு வந்து உங்களுக்கு சாயாமல் இருக்கும். அப்புறம் ஜிஐ ஒயர் வச்சு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். 1.2 mm அண்ட் 1.6 mm ரெண்டும் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி இழுத்து கட்டியிருக்கோம். டாட்டா ஓடுது நல்லா. ஆமாங்க. 5 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரெஸ்டிங் இருக்காது சார். அது ரெஸ்டிங் இல்லாத ஜிஐ ஒயர் போட்டிருக்கோம்.
செடி இப்போ நாற்று பண்ணிட்டீங்க, சரி. எந்த மாதிரி உரம் கொடுத்தீங்க சார்? உரம் எல்லாமே நாங்கள் லிக்விடாக தான் சார் கொடுக்குறோம். மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே கம்ப்ளீட் ஆர்கானிக் ஃபுட், ஆர்கானிக்காக தான் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்கறது பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா, மீனமிலம், அப்புறம் வேம் கொடுக்குறோம், ஹியூமிக் கொடுக்குறோம், அப்புறம் ஓசியானிக் ஃப்ளோரான்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்குறோம். ஓசியானிக் ஃப்ளோரா வந்து டீப் சீ ஃபிஷ்லேருந்து எடுக்கிற ஒரு வகையான மைக்ரோ ஆர்கானிசம் சார். அது அவுட் சைட் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம லேண்டுக்கு வரும்போது நல்லா ஒர்க் ஆகுது. நாங்கள் ஸ்ப்ரே கொடுக்குறோம். எவ்ரி 15 days ஒன்ஸ் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணிடுறோம். ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா பூக்கள் எடுக்குதுங்க இங்கே. இது ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியா, டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால உங்களுக்கு நல்லா பூ எடுக்குது, மகரந்த சேர்க்கை நல்லா வருதுங்க. அதிகமாக வருது. காரணம் என்னென்னா பாலினேஷன் வந்து பீஸ் வந்து பண்ணுது. பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார் வந்துச்சுன்னா ஒரு 30 பீ வருது சார் ஒரு இதுக்கு. பாலினேட் பண்ணுற வருது, நிறைய வந்துட்டு போகுது. ஒரு சவுண்டே பார்த்திங்கன்னா லேத்து ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கீன்னு கேட்கும். வந்து 5:30 வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் அது சவுண்டு வரும், அப்புறம் ஸ்டாப் ஆயிரும். அப்படியே தண்ணி எப்படி சார் கொடுக்குறது இந்த செடிங்களுக்குலாம்? சார் இது நாங்கள் வாட்டரிங் பார்த்தீங்கன்னா 3 days ஒன்ஸ் வாட்டரிங் கொடுக்குறோம். ஸ்ப்ரிங்க்லர் வச்சு இது பண்ணுறோம். அதில் தான் கொடுத்துட்ருக்கோம். எதுக்காக ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுறீங்க? ஸ்ப்ரிங்க்லர் வந்து யூஸ் பண்ணும்போது ஈவனாக வாட்டரிங் வரும் சார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஷன் ஃப்ரூட்டுக்கு வந்து எப்போ வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக நிற்கக்கூடாது. வாட்டர் வந்து நிற்கக்கூடாது, ட்ரெயின் ஆகி போயிடணும். அப்போ தான் இந்த பிளான்ட் வந்து ஃப்ரூட்டு நல்லா வரும். அப்போ வரும்போது எங்களுக்கு என்னென்னா ஒரே இடத்துல தண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே கீழே இறங்கிடும். சல்லி வேர்கள் வந்து சரியாக வாட்டரிங் ஆகாது. அதனால் என்ன பண்ணோம், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டு விட்டோம். ஸ்ப்ரிங்க்லர் போக்கும்போது ஈவனாக உங்களுக்கு வாட்டரிங் கீழே இறங்குது. அதனால் எங்களுக்கு நல்லா ப்ரொடக்ஷன் இருக்குது. ஆமாம், பெட்டராக இருக்குது. சரி, ஓகே சார். இப்போ இந்த ஃபேஷன் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமவெளியில் வருமா இல்லை இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் மட்டும்? இல்லை, சமவெளியிலையும் வருதுங்க சார், நல்லா வருது. வாட்டர் மட்டும் தேங்கி நிற்காத ஒரு சாயிலாக இருக்கணும், அதுதான் மெயின். இதுக்கு டேஸ்ட்டு எந்த அளவுக்கு கொடுக்குங்களா? டேஸ்ட் வந்து சார் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க சார். அது வந்து ஏன்னா அங்கே இருக்கிற இட சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குங்க சார். சிட்டிக்குள்ளேனா வேறு மாதிரி வரும். கொஞ்சம் மலைப்பகுதி அடிவாரம் போனால் ஒரு மாதிரி இருக்கும். நல்ல மலை பிரதேசம்னா ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார். இப்போ இந்த பேஷன் பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்தில் எப்படி பராமரிக்குது, மழை காலத்தில் எப்படி பராமரிக்குது சார்? மழை காலத்தில் பராமரிப்புங்கிறது ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்காதுங்க. டோட்டலாக நீங்கள் வாட்டரிங்கே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 month பண்ணவே இல்லை. ஏன்னா எவ்ரிடே ரெயின்ஸ் இங்கே இருக்குது, பண்ணவே இல்லை. வெயில் காலம்தான் உங்களுக்கு பண்ணுறது. இப்போ இதில் ஒன்றுமே பராமரிப்பு இல்லை. நியூட்ரிஷன் மட்டும் கரெக்டாக கொடுப்போம். அது வீக்லி ஒன்ஸ் நியூட்ரிஷன் சார். எங்கேருந்து வாங்குறீங்க சார்? எங்களோட நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எங்களே பைனியர் அக்ரோ இண்டஸ்ட்ரின்னு இது இருக்குது சார். அதை பேஸ் பண்ணி தான் நான் ஆர்கானிக் வந்து ப்ரொடக்ஷன் இதில் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் சார் இது. சார் இந்த பேஷன் ஃப்ரூட்ஸ் பொறுத்து என்ன மாதிரி பூச்சி நோய் தாக்குதல்லாம் வரும் சார்? பூச்சி நோய் தாக்குதலுங்கிறது வந்து ஒன்றும் பெருசாக இதில் வரலைங்க சார். இந்த இடத்துக்கு என்னமோ தெரியல, வரல. எங்களுக்கு இந்த நிறைய ஹெவி ரெயின்ஸ் வருது. அடமலை மாதிரி பிடிச்சி வந்துகிட்டே இருக்கிறதுனால பிளைட்டுன்னு ஒரு ப்ராப்ளம் வருதுங்க. அது வந்து ஃப்ரூட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் வருது. உள்ளே வந்து ஸ்ரிங்கேஜ் மாதிரி வந்துடுதுங்க அந்த ஃப்ரூட்டு. அந்த ஃப்ரூட் பாருங்கள் இங்கே இருக்குது. அந்த ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள் சார், இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ரிங்கேஜ் மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி வருதுங்க. இந்த ஆமாம், அடிமட்ட மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு இது வந்து ஓவர் வாட்டரிங்னால சொல்கிறாங்க. பட் இது நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் இந்த சீசனில் எங்களுக்கு வந்திருக்கு. வேறு மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வரலைங்க இது வரைக்கும். ஒன்றுமே வரல சார். நாங்கள் வந்து பெஸ்டிசைட்ஸ்னு எதுவுமே கொடுக்கல. நாங்கள் ஃபுல்லாக ஆர்கானிக் தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக எதுவுமே இன்ஆர்கானிக்கே இல்லை சார் நம்மளது. சார் இந்த செடி வச்சு நாற்று நட்டத்தில் எத்தனை நாள் ஃப்ளவர் கிடைக்கும், பழம் எத்தனை நாள் நமக்கு கிடைக்கும் சார்? சார் வச்சதுலேருந்து ஒரு 7th monthலேருந்து உங்களுக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகுது. 6th to 7th monthல ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆயிடுது. ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜிலேருந்து 1.5 month ஒரு ஃப்ளாரிங் ஆகிடுதுன்னா 1.5 monthல தான் நீங்கள் கல்டிவேட் பண்ண முடியும், அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியும். அந்த ப்ராப்ளம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பழம் சார் நமக்கு கிடைக்கும்? சார் ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்குன்னு நான் சொல்கிறேன் சார், 20 to 25 kgs பர் சீசன் கிடைக்கும் சார். ஒரு பிளான்ட்டுக்கே வந்து 25 kgs வரைக்கும் கிடைக்குங்க. 20 to 25 கிலோ ஒரு சீசனுக்கு. 2 சீசன் சார். ஒரு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 months வரும், 1 month ஸ்டாப் ஆகும், பின்னி 2 months வரும். இந்த மாதிரி சீசனல்னால் கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ட்ராப் ஆகும். ஃப்ளாரிங் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தி இயர் எங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியும் சார் எங்களுக்கு. ஆனால் கம்மியாகுது, ஜாஸ்தியாகுது. இங்கே அப்படி இருக்குது எங்களுக்கு. ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது பார்த்தா ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. இங்கே குரங்குங்க அந்த காட்டு பண்ணி தொழிலாக தான் இருக்குங்களா? இருக்குது சார். இங்கே வந்து காட்டு பண்ணி இருக்குது. பட் இந்த இதுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. யானை தொல்லை இருக்குது.
எங்கள் ஃபார்முக்குள்ளே யானை வந்தது லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு எதுவுமே பண்ணல. ஏன்னா இந்த மெடிசினல் குவாலிட்டிஸ் இது கசப்பாக இருக்கங்காட்டி வந்து இது எதுவுமே பண்ணலைங்க, போயிடுச்சு. மயில் தொலை இருக்குது. மயிலுக்கு வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடியே பிடுங்கிடுறோம். ஃப்ரூட்ஸை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நாங்கள் ப்ளக் பண்ணி மார்க்கெட் கொண்டு வரனால அந்த ஃப்ரூட்டு இருந்தால் தான் வருது. அணில் வரும். அப்புறம் பேர்ட்ஸ் நிறையா இருக்குது சார். இங்கே ஒரு 50 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. அது கொத்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு விடுறதில்லை நாங்கள். அதனால் அனிமல்ஸுன்னு எனக்கு வந்து இது வரைக்கும் இதில் இந்த கிராப் ஆஃப் பேஷன் ஃப்ரூட் பொறுத்தளவுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. இந்த ஃப்ரூட்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது சார்? சார் மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்திங்க சார் இது. ஆனால் யாருக்கு டிமாண்ட் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கரெக்டாக அவனுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் கொண்டு போய் அந்த ஃப்ரூட்டை சேர்த்தணும். அந்த இது கிடைக்கிறதுக்கு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இப்போ எப்படி ஜாதகம் பார்த்து கரெக்டாக மாப்பிள்ளை அமையுது, அந்த மாதிரி தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமைகிற மாதிரி தான் இது. கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா போகும். நானும் ஒரு 4-5 மந்த்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணேன் சார் மார்க்கெட்டிங்க்கு. அப்புறம் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு கரெக்டான பையர் கிடச்சிட்டாரு. கிடைச்சதுக்கப்புறம் இப்போ அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு என்னால் சப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது. ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்குது சார். ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கேக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஐஸ்கிரீம்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஜூஸஸ் பண்ணுறாங்க இதில். அதனால் இதோட இது அடிஷ்னல் ஆடப்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க சார், அதிகமாக இருக்குங்க. ஆமாம். இப்போ இது ஒரு சாதாரண விவசாயம் பண்ணலாம்னா இந்த பயிர் பண்ணலாங்களா? தாராளமாக பண்ணலாங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தடவை அவங்க ஒரு ட்ரையல் மாதிரி போடணும். இப்போ நாங்கள் ட்ரையல் போட்டு தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 செடியில் ஆரம்பித்தோம். அதில் நல்லா இருக்க போய் தான் நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக எல்லாத்தையுமே பண்ணணும். அது மாதிரி ஒரு ஃபார்மரும் வந்து ஒரு ட்ரையல் மாதிரி ஒன்று போடுறது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. சும்மா எடுத்துன்னு ஒரு அட்ராக்ஷனுக்கு வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு எல்லாமே போடுறது ரொம்ப தவறான விஷயம். அது அவங்கவுங்களோட கிளைமேட்டுக்கு அவங்க போட்டு பார்த்துட்டாங்கன்னா அவங்க தே வில் பி மோர் கான்ஃபிடென்ட் இன் டூயிங் ஆல் த இதுங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் இது எத்தனை வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க சார்? இது ஹார்வெஸ்டிங் வந்து எவ்ரி வீக் பண்ணுறேங்க. எவ்ரி வீக் பண்ணிடுறோம். எவ்வளோ சார் டன்? எவ்வளோ டன் சார்? இது வரைக்கும் ஒரு 4 to 5 டன்ஸ் எடுத்தாச்சுங்க. எடுத்தாச்சு. இப்போ தான் ஃபுல் சீசன் வந்து இப்போ தான் நாங்கள் ஃபுல்லாக போட்டு கல்டிவேஷன் வந்து இதில் லாஸ்ட் வீக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு சார். அப்போது இங்கே ரெயின் ஜாஸ்தியாக இருக்குனால எங்களுக்கு இப்போ ஃப்ளாரிங் ட்ராப் இருக்குது. நிறைய ஹெவி ரெயின்ஸுங்க. ஹெவி ரெயின்ஸ்னால் எவ்ரி டே 2 to 3 ஹவர்ஸ் ஹெவியாக வருது ரெயின்ஸு. ஆஃப்டர்நூன் ஆனால் பாருங்கள் இப்போவே க்ளவுடியாக இருக்குது. நீ எனி டைம் டக்குன்னு ரெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. சார் இந்த பழம் என்ன டேஸ்ட்டில் சார் இருக்கும்? சார் இது வந்து கொஞ்சம் சோறாக இருக்கும், புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இப்போ இனிஷியலாக பார்க்கும்போது பறிச்சா லைட்டாக பழுத்துற மாதிரி இருக்கும்போது பார்த்தா நல்லா புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் பழுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரும். சார் இந்த பழம் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க, எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பழம் சார் இது பிடிங்க சார். எப்படி இருக்கு சார்? பார்த்து நல்லா இருக்கும் சார். இது நல்ல கண்டென்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப. அதான் சார் இல்லை சுவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். இது வந்து 2 டம்ளர் போடலாம் சார் மினிமம். 2 டம்ளர்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள். இது வந்து எல்லோங்க, எல்லோ பேஷன் ஃப்ரூட்டு. செம புளிப்பாக இருக்குது சார். ஆமாம் சார், புளிப்பாக துவர்ப்பாகவும் இருக்குது, நல்லாயிருக்கும். மெடிசினல் குவாலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி சார். இது வந்து ஒரு இதில் சார் இது சாப்பிட்டு யாருக்குமே வந்து சளி பிடிச்சதோ இந்த காய்ச்சல் வந்ததோங்கிற எல்லாமே கிளியர் தான் ஆகும் இதில். நீங்கள் வந்து டாக்டர்ஸ்கிட்ட எந்த டாக்டர்கிட்ட வேணால் கேட்கலாம், அவர் கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவார். பிளேட்லெட்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆகி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் கேட்குறாங்க. டெங்கு ஃபீவர்லேருந்து வெளியே வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மதருக்கு கூட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருந்தது சார். இப்போ ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும். அவங்க ரெகுலராக கன்சியூம் பண்ணி எனக்கு இப்போ 1 வருஷமாக அவங்களுக்கு ஃபீவரே கிடையாது. ஆமாம். ஃபீவர் நிறையா வந்துட்டு இருக்கவங்க தாராளமாக இது எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து அளவாக எடுத்துக்கணும் சார். 4 ஃப்ரூட்டு, 2லேருந்து 4 ஃப்ரூட் அந்த மாதிரி தான். நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக கன்சியூம் பண்ணக்கூடாது, ஏன்னா சிட்ரஸ்ஸு, அதனால கொஞ்சம் பார்த்து கன்சியூம் பண்ண, அவ்வளோதான். இது மட்டும் தான் பழமா சார்? இது மட்டும் தான்? ஆமாம் சார், இது மட்டும்தான் சார். இது தொப்பை இது நீங்கள் இது பண்ணுற வேண்டியதான், வீசிட வேண்டியதான், அவ்வளோதான்.
சார் இப்போ இந்த பழம் சாப்பிட்டு பார்த்தாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது, புளிப்பாக டேஸ்ட்டாக. சரி, இது வந்து எல்லோ இதுங்களா? இது எல்லோ ஃப்ரூட் சார். 2 வகையாக இருக்குங்க சார். இது ரெட்டு இருக்குது, இதுவும் இருக்குங்க. ரெண்டுமே இதில் கலந்து இருக்குது. உங்களுக்கு ரெட் ஃப்ரூட் வந்து அங்கே பழுத்தது அங்கே இருக்குது சார். நம்ம அங்கே பார்க்கலாம், அதை பார்க்கலாம் சார். இப்போ இது இவ்வளோ இடம் இருக்குல்ல, இது எப்படி சார் நீங்கள் தனியாக ஆள் வச்சு பண்ணுறீங்களா நீங்கள் பண்ணுறீங்க? ஆமாம் சார், எங்களுக்கு வந்து ஃபார்மில் ஒருத்தர் இருக்கார், சசிகுமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நல்லா பார்த்துக்கிறாரு. பாரு, இவர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. சசி வாங்க, இவர் தான் பண்ணுறாருங்க. எத்தனை வருஷமா சார் இங்கே இருக்கீங்க? 2 வருஷமா. 2 வருஷமா இருக்கீங்க. நீங்கள் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறீங்க. எப்படி சார் இது மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்பவுமே வாரத்தில் 10 நாளைக்கு ஒருக்கா பஞ்சகவி அது மாற்றி மாற்றி வாரத்துக்கு ஒருக்க மாற்றி பஞ்சகவி மீன் நம்மள இவர் கொடுக்கறது ஃபோன் பண்ணி சொல்லி வருங்க. வாரம் 10 நாளைக்கு ஒருக்க மாற்றி கொடுத்துட்டு நீங்களே மெயின்டைன் பண்ணி ஃபுல்லாகவே. சரி, மழை காலத்தில் எப்படி பார்க்குறீங்க? மழை காலம் வெயில் காலத்தில் எப்படி பார்த்துக்கு? மழை காலத்துலேயும் உங்களுக்கு தண்ணி விடுற வேலையெல்லாம் இல்லைங்க. வெயில் காலத்தில் மட்டும் 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டு. என்ன மாதிரி உரம் கொடுக்குறீங்க? உரம் பஞ்சகவி மீன் நம்மள் இது மாதிரி சார்பா சொல்லுவாருங்க, கொண்டு வந்து வச்சுருவார், கேட்டு என்ன உங்களுக்கு கொடுத்து. இது அலோஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்களா? ஈஸியாக இருக்குங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்ததுங்க. இப்போ வந்து இது மாட்டி கொடுத்துட்டாருங்க. இப்போ வேலை மாற்றினது உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட்டு தனித்தனி கொடுக்கணுங்க. இப்போ வந்து டேங்க்லேயே எல்லாம் கலந்து மொத்தமாக கொடுத்துறீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இப்போ நம்ம இருக்கிறது ரெட் கலர் ஃபேஷன் இதுங்களா? ஆமாம் சார். பார்த்தா இதுவும் க்ரீனாக தான் சார் இருக்குது. க்ரீனாக இருக்குங்க சார். பாரு, இந்த மாதிரி ஆயிங்க. பாரு, இந்த கலர் மாறுங்க. ஓ, இதுலேருந்து லைட்டாக மாறும். மாறிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸு கரெக்டாக ஆமாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் சார். சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு. இங்கோட இன்னொரு ஃப்ரூட் இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது சார். இங்கே ஒரு ஃப்ரூட் இருக்குது. இந்த மாதிரி இருக்குங்க சார். இந்த மாதிரி மாறிடும். மரம் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது சாட் பாருங்க சார் எப்படி இருக்குன்னு. ஸ்வீட்டாக இருக்குது. அது ரொம்ப புளிப்பாக இருந்தது, ரொம்ப இது ஸ்வீட்டாக இருக்கும் சார். இது இதில் அதே மாதிரி மகத்துவம் இருக்கும் சார். ஆமாம் சார், இருக்குது. அதில் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி சார். இது வந்து தான் உங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி மார்க்கெட்டில். இந்த பர்பிள் கலர் தான் உங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கும், இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஆமாம், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அது வாயில் வைக்க முடியல, சாப்பிட்டே இருக்கும்போது தோணுது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்குது சார். இது நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் பறிப்போம். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால பாரு, இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே பறிச்சிருவோம். பறித்து மார்க்கெட்டுக்கு போகும்போது சார் ஒரு 3rd டே தான் மார்க்கெட்டுக்கு போகும். அப்போ போகும்போது கரெக்டாக பழுத்துருக்கும். பழுத்துனா 3 டேஸ் தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும் பழம். அறுவடை பண்ண 3 நாள் யூஸ் பண்ண முடியும். 3 நாள், அதாவது அறுவடை பண்ணலேருந்து 1 வாரம் இருக்கும் சார். அந்த 6th டே 7th டே நீங்கள் யூஸ் பண்ணிடணும். நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்வைக்கு நல்லா இருக்கணும்னா அந்த 6th டே வரைக்கும் தான் பார்வைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தா பழம் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் சுருங்கின பழம் தான் டேஸ்ட்டு ஜாஸ்தி. இப்போ எப்படி பழுத்த பழம் நம்ம சாப்பிட்டா அதே மாதிரி சுருங்கினா ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பார்த்தா அட்ராக்ஷனுக்கு இது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாளைக்கு கல்டிவேட் பண்ணிடுவோம் சார். எவ்ரி சண்டே நாங்கள் கல்டிவேட் பண்ணுவோம். மார்க்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு மண்டே போயிடும். மண்டே அன்னைக்கு மும்பை மார்க்கெட் போகுது சார். மும்பை போகுது சார். நாங்கள் ட்ரெயினில் வச்சுருவோம். ட்ரெயினில் நாளைக்கு நைட்டு வச்சுருவோம். நாளைக்கு இல்லை மண்டே நைட்டு வச்சோன்னா அவங்களுக்கு வந்து வெனஸ்டே மார்னிங் போயிடும் சார். ஆஃப்டர்நூன் நாங்கள் போயிடும். 1.5 டே உங்களுக்கு ட்ராவல். இப்போ நீங்கள் இந்த 35 சென்ட்டில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க இந்த இது வைக்கிறதுக்கு சார்? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.8 lakhs சார். எல்லாம் சேர்த்து இந்த ட்ரிப்பு எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்டாக அந்த போஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம். ஒரு 20,000 பக்கம் வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கே எங்கள் உரமே ரொம்ப கம்மி தான். உரம் ரொம்ப கம்மி. மந்த்லியே போட்டிங்கன்னா ஒரு 4,000 rupees மேக்ஸிமம் வந்து 4,000 to 5,000 rupees கூட வராது சார். ஆனால் இது வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த இது கொடுக்கணும் சார். கண்டினியூஸாக அந்த நியூட்ரிஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். நீங்கள் வந்து இல்லை 40 நாளுக்கு ஒருக்கா 30 நாளுக்கு ஒருக்கானா அந்தளவுக்கு கம்மியாகிடும். உங்களுக்கு ஈல்டு கம்மியாக இருக்கும். அது நீங்கள் ஸ்ப்ரிங்க்லரில் போட்டு அடிக்கும்போது நல்லா எங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியுது சார். சார் இந்த பேஷன் ஃப்ரூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லட்சம் செலவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம். எவ்வளோ சார் நீங்கள் மகசூல் எடுத்துருக்கீங்க? சார் ஆல்மோஸ்ட் 2.2 lakhs மேலே எடுத்துட்டேன் நான். இப்போ தான் எனக்கு சீசனே ஸ்டார்ட் ஆகுது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் சார். இதில் வந்து ரொம்ப நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குற விதம்னு இருக்குது. நீங்கள் வந்து வச்சுட்டே வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெகுலராக பராமரிச்சுட்டே இருக்கணும். ஒரு ஆள் அதை பார்த்துட்டே இருக்கணும். இதில் என்ன ப்ராப்ளம்னா லீவ்ஸ் வந்து இங்கே நின்றுக்கும் சார்.
இந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி நின்றுக்கும். அப்புறம் என்ன பண்ணால் மேலே வந்து ஃப்ளாரிங் வந்து அப்படியே மேலேயே ஃப்ரூட் வரும். நம்ம எடுத்து இப்படி விடணும். ஃப்ரூட்டை மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு ஃப்ரூட்டே பாருங்கள். நம்ம ஒரு நிமிஷம் பாருங்கள், இங்கேயே ஒரு ஃப்ரூட் இருக்குது பாருங்கள். இங்கே மேலே இருக்குது பாருங்கள். இதை தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஃப்ரூட்ஸை ஒவ்வொன்றும் மேலே இருந்து எடுத்து கீழே விடணும். அப்போ தான் வந்து அதுக்கு நம்ம இல்லைன்னா தெரியாமல் மேலேயே பழுத்துரும். அப்போ ரெகுலராக ஒரு ஆள் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்க. செஞ்சு அந்த இதெல்லாம் லீவ்ஸ் எல்லாம் ப்ளக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே ட்ரை லீவ்ஸ் கிடக்கும். நாங்கள் அதை அப்படியே விட்டுறோம் சார், எடுக்கிறது இல்லை. அதனால தான் உங்களுக்கு வரும்போது வழுக்குச்சு. ஏன்னா அது உரம் தானே சார். மேலே உரங்கள் அடிக்கும்போது திருப்பி அது மக்கும்போது நல்லா உங்களுக்கு எங்கள் உரமாயிருது. இப்போ நீங்கள் நர்சரியில் நாற்று வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னீங்க. ஆனால் நாற்று இப்போ உங்ககிட்டே இருக்குது. நாங்களே பண்ணிடுறோம் சார். கொடுப்பீங்க? ஓஎஸ் நாங்களே பண்ணிடுறோம். நாங்களே என்ன பண்ணுறோன்னா செடியிலேயே நல்லா பழுத்து அது கீழே விழுகும்போது தான் அதை எடுக்கிறோம். எடுத்து அதை நல்லா வச்சுட்டு இருந்து அதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் இது கொடுக்குறோம். சீட் சென்டரில் கொடுத்து சீட்ஸோட வயபிலிட்டி பார்த்து ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி பார்த்து ஓகேன்னா அதை தான் நாங்கள் எடுத்து விதையிலே வந்து நாங்கள் போட்டு எடுத்து கொடுக்குறோம். இங்கே விட்டாலே அது கீழே விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் சார். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் அந்த பேஷன் ஃப்ரூட் இது பண்ணுறதுக்கு நீங்கள் நாற்றா வாங்கி வரும்போது என்ன உரம் கொடுத்தீங்க, அதை சரியாக மாற்றும் போது என்ன உரம் கொடுத்தீங்க, சரி பழமாக இருக்கும்போது என்ன மாதிரி உரம் கொடுக்குறீங்க? ஓகே சார், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு குழி எடுக்கிறோம். குழி எடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த பவர் மிக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன் சார். இதில் பார்த்தீங்கன்னா அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், ட்ரைகோ இந்த 4 மிக்ஸ் பண்ணி நான் ஒரு கலவை பவர் மிக்ஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து ஒரு 25 grams to 50 grams சார் போட்டுட்டு கலவை அதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொடுத்தோம் சார், வேம் கொடுத்தோம். வேம் லிக்விட் வந்து வேரில் வந்து பூச்சி எது வராமல் இருக்காமல் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனுக்கு வந்து மெயினாக வேம் கொடுத்துருக்கோம். வேம் லிக்விட் கொடுத்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் சார் முடிச்சதுக்கப்புறம் மேலாப்பில் பார்த்திங்கன்னா பயோஹியூமிக் கொடுத்தோம். இது எதுக்காக கொடுக்குறது? இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும் சார். இது இந்த இது கொடுத்தோம். இது வந்து உங்களுக்கு க்ரோத்துக்கு தான் சார். இது வந்து என்ன நிலத்த அடியிலிருந்து கறி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கீழே ஃபாசில்ஸ்லேருந்து அந்த கறி சார். இது எடுத்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு சும்மா ஒரு ஸ்பூன் சார் போட்டு வாட்டரில் கலக்கி நீங்கள் ஒரு செடிக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு ஏக்கருக்கே 1 கிலோ இருந்தாலே போதுங்க. போதுமா? 1 கிலோ இருந்தால் போதும் சார். ரொம்ப மீகர் செலவில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரோ ஆகும்போது பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா மெயினாக கொடுத்தோம். பஞ்சகாவியால் எல்லாமே இருக்குது, எல்லா இது குணங்களும் இருக்குது. நோய் தாக்குதலை கம்மி பண்ணுறதுக்கு, க்ரோத்து ஜாஸ்தி பண்ணுறதுக்குன்னு எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து நாங்கள் ரெகுலராக வந்து சார் மந்த்லி ட்வைஸ் கொடுக்குறோம். இது அப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து மீன் அமிலம் கொடுக்குறோம், ஃபிஷ் அமிலம் கொடுக்குறோம் மந்த்லி ஒன்ஸு. அப்புறம் இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா சீவீட் லிக்விட் கொடுக்குறோம். இது லேண்டில் கொடுக்குறது எல்லாமே சாயில் ட்ரென்ச்சிங் சார், சாயிலில் கொடுக்குறது இது எல்லாமே. அப்புறம் மேலாப்பில் வந்து அடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஓசியானிக் ஃப்ளோரான்னு சொல்லிட்டு இது கொடுக்குறோங்க சார். இது மெயினாக இது கொடுக்குறோம் சார். இது வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறது, இது நியூசிலாண்ட்லேருந்து வருது. இது ரொம்ப நல்லா இருக்குது சார். அந்த ஃப்ளாரிங் எடுக்கிற ஸ்டேஜில் நீங்கள் கொடுத்து நிறைய ஃப்ளார்ஸ் பிடிக்கும்போது என்னென்னா இங்கே பாலினேஷன் நல்லா இருக்கிறனால எங்களுக்கு அப்படியே வருது. அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துகிட்டே இருக்கும் சார். மழை இல்லாமல் இருந்தால் நீங்கள் நிறைய ஃப்ளார்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ மழை கண்டினியூஸாக 1 மந்த்தாக இருக்குங்காட்டி ரொம்ப எங்களுக்கு லாஸ் சார். ப்ரொடக்ஷனை கண்டிப்பாக 2 tons பக்கம் கம்மியாகும், இந்த தடவை கம்மியாகும். அதுக்கப்புறம் ஏதாவது பூச்சிகள் இருக்கிற மாதிரி இருந்தால் வர்றதில்லை. பட் நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம், பொன்னிம் யூஸ் பண்ணுறோம். பொன்னிம்ங்கிறது வந்து நீமு, புங்கன்னு, இழுப்பை 3 ஆயில்ஸும் மிக்ஸ் பண்ணி இருக்குது சார். இது பூச்சி எதுவும் வராமல் இருக்கிற கிடைக்கிறது, க்ரோத்துக்கும் உதவும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிராப் ப்ரொடெக்ட்னு சொல்லி இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல், மாவு பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஆடாத்தோடாலிருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபிஷ் எமல்சனோட இன்க்ளூஸ் பண்ணியிருக்கு சார். ஆட் பண்ணிக்கனால இதுவும் வந்து கொடுக்குறோம். பட் இது ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குறது இல்லை. ஒரு 45 days ஒன்று சும்மா அடிச்சுடுங்கிற இது வரைக்கும் இல்லை, வரல எதுவுமே சார். இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், இது எங்களோட ஓன் பைனியர் அக்ரோ இண்டஸ்ட்ரியோட ஒரு ப்ராடக்ட் தாங்க சார். இது எல்லாமே நாங்களே பண்ணுறது தான். எங்களோட பிராண்ட் வந்து பொக்காஷி பிராண்டுங்கிற பிராண்டில் வருதுங்க. எங்களோட ஓன் பிராண்டு தாங்க சார். பைனியர் அக்ரோவோட பிராண்டு வந்து பொக்காஷி பிராண்ட் சொல்லிட்டு அந்த பிராண்டில் தான் விட்றோம் நாங்கள் சார். இது போக உங்களுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸெல் பவுடர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சார். எக்ஸெல் பவுடர்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இந்த எக்ஸெல் பவுட்ரு முட்டையிலிருந்து வர முட்டையோடு பவுடருங்க சார். ஆமாம் சார். இது இப்போ ரொம்ப சீப் ரேட்டில் வருதுங்க சார். இது இப்போ நீங்களாம் டன்னே பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 50,000க்குள்ளே 30,000க்கே கிடைக்கும் டன்னே. இது எதுக்காக சார் கொடுக்குறது? கால்சியம் சத்து சார். கால்சியம் சத்து நல்லா வெயிட் கிடைக்கும் சார்.
போட்டோன்னா காய் நல்லா போட்டு வெயிட் கிடைக்குது காய். 80 to 120 grams வரைக்கும் எங்களோட பழத்தோட வெயிட் வருதுங்க சார். ஆமாம், வெயிட்டிங் தான் மெயின் சார். இதுவும் கொடுத்துட்ருக்கீங்க? இதுவும் நான் மெயினாக இதுதான் சார் போடுறோம். ஆமாம், ஏன்னா இது பேக்கிங்காக போடல, நாங்கள் எடுத்து இங்கே வரும்போது ஃபார்முக்கு வரும்போது நிறைய வேண்டி இருக்கனால இது கொடுத்துக்கிறேன் சார். இப்போ நீங்கள் மழையினால பாதிச்சிருக்கு சொல்கிறீங்களா, இந்த பாலி ஹவுஸ் மாதிரி போட்டு இது பண்ண முடியுங்களா சார்? பாலி ஹவுஸ் மாதிரி போட்டு பண்ணலாங்க சார். பட்டு இதுக்கு வந்து நேச்சர் தான் ரொம்ப தேவை. அப்போ தான் அந்த உங்களுக்கு அந்த கண்டென்ட், ஃப்ரூட்டோட கண்டென்ட் கிடைக்கும் சார். இப்போ நான் நிறைய ஷூட்டிங் போயிருக்கேன், நிறைய இடத்துல ஃப்ரூட்ஸ் இது பார்த்துருக்கேன், குக்கும்பரி கூட எடுத்துருக்கேன், வீடியோ போய் எடுத்துருக்கேன். ஆனால் உங்களோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா காய் ஒவ்வொரு அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன காரணம் சார் அது? சார், இது ஃப்ரூட்ஸ் இவ்வளோ நல்லா பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வி ஃபாலோ இந்த அக்ரிகல்ச்சர் பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கம் கணிச்சு வச்சுருக்காங்க சார். கழிச்சு வச்சுருக்காங்க. அந்த முறையில் தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். பிளான்டிங் பண்ணதும் சரி, உங்களுக்கு அந்த உரங்கள் கொடுக்கறதும் சரி, அதுக்குன்னு நாட்கள் இருக்குது. அதாவது பிளான்டரி கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க, சன், மூன், எர்த் அண்ட் சேட்டர்ன். அது பிளான்டரி கோஆர்டினேஷன் ஆகும்போது அந்த இதுகள் கொடுக்குறது ஃபுல் மூன் அண்ட் நோ மூன் சொல்கிற அமாவாசை, பௌர்ணமி, அதுக்கு தகுந்த மாதிரி கேலண்டர் வந்து கணிச்சு வச்சுருக்காங்க. அந்த இதில் பார்த்துட்டு இந்த டேட்டில் நம்ம உரங்கள் கொடுக்கணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே உரங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதையை நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், கரெக்டாக அந்த டேட்டில் கொடுக்குறாரு. அதுதான் இதோட ரகசியம் சார். இது நிறையா பேர் இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இன்னும் நிறையா டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களே ஆமாம் அவங்களே உள்ளே போய் எல்லாம் பார்க்கணும், ஆராய்ஞ்சு பார்த்து இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது கரெக்டான அவங்களே செக் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யானை வந்துச்சு சார் உள்ள ஒரு 3 monthsக்கு முன்னாடி. உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து எங்கள் ஃபார்முக்குள்ளே உள்ளே வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் திரும்பி போயிடுச்சு. அது எங்களுக்கே ஆச்சரியம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அனிமல்ஸ் அட்டாக். பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம் சவுச்சோ போட்டிருக்காங்க சார். டோட்டலாக எல்லா போஸ்ட்டையும் பிடுங்கி எறிஞ்சிருச்சு. அதோட வீடியோஸும் கூட இருக்குது, நான் காட்டுறேன். எங்களுக்குள்ளே வந்து பார்த்துட்டு திரும்பி போயிடுச்சு. இது வந்து நாங்கள் சொல்லுவோம் பிளான்டேஷன் பண்ண டைம் கரெக்டுன்னு தான் சொல்லுவோம். அது வேணா ஒரு இழுப்பு இழுத்துருந்தேன்னா மொத்தமாகவே இதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது சார். ஓகே சார். இதில் வேறு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது சார்? ஃப்ளேவர்ஸ்ன்னு பார்த்தா ஃப்ரூட்ஸ் வந்து இந்த 3 தான் சார். இப்போ இஸ்ரேலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. இப்போ பனானா பேஷன் ஃப்ரூட் இருக்குது, அது பனானா மாதிரியே இருக்கும். நம்ம வாழைப்பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழம் சைஸ்லேயே இருக்கும், சின்ன வாழைப்பழம் சைஸில் இருக்கும். ஃப்ளேவரும் கூட அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மேங்கோ பேஷன் ஃப்ரூட் இருக்குது, அது மேங்கோ மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க சார். பட் இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு நான் சீட்ஸ் எடுத்தேன். எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. நான் ஒன்று போட்டிருக்கேன் பனானா பேஷன் ஃப்ரூட்டு. எனக்கு வந்து வெறும் ஃப்ளாரிங் தான் வருது, ஃப்ரூட்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. செட் ஆகலேன்னு தெரியல. இல்லை எனக்கு வந்தது மேல் ஃபீமேல் வராமல் மேல் வந்துருச்சான்னு ஒரு டவுட். வெறும் ஃப்ளாரிங் மட்டும்தான் இருக்குது. அது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா சார்? அது ஆமாம் சார். இந்த பேஷன் ஃப்ரூட் ஆயில் காலம் எப்படி சார்? சார், இது ஆயில் காலம்னு பார்த்தா 5 வருஷங்க. 5 வருஷம். ஒரு வருத்திக்கு ஒருக்கா நீங்கள் வந்து ப்ரூனிங் பண்ணணும். ஒரு 2 கிராப், ஒரு 2 சீசன் ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண பின்னி தளைஞ்சதுக்கப்புறம் அதே கட்டிங் பண்ணிட்டே இருந்தால் 5 years வரைக்கும் உங்களுக்கு நல்லா வச்சுருந்தா 5 years, இல்லைன்னா 3 years மினிமம். பட் மேக்ஸிமம் 5 years வரைக்கும் இதோட லைஃப். 5 years தான் வரும். 5 years தான் வரும். அப்புறம் பின்னி திருப்பி போட்டால் நீங்கள் தான் 6 monthsல வந்துடுது. மறுபடியும் அதே இடத்துல எடுத்துகிட்டு பின்னி வச்சுக்கலாம் நீங்கள். 6 months வந்துடுது. அதே மாதிரி இது என்ன சார், நிறைய பூ இருக்குது. இது வந்து சார் இந்த நாவல் பழம் சார். நாவல் பழம்லாம் வச்சு மரமாயி 4-5 வருஷத்துக்கு அப்புறம் வரும். இப்போ இது சிறு நாவல்னு சொல்லிட்டு குட்டி பழம் சார். இது இந்தியன் பிளாக்பெரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் சார். இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். நீங்கள் அந்த விதையோட கன்சியூம் பண்ணணும். விதையோடு அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும் சார். இது நல்ல பர்பிள் கலரில் நல்லா வரும். திக்கு இந்தியன் பிளாக்பெரி சார். இது இந்தியன் பிளாக்பெரி. இது ரொம்ப நல்லது. எல்லோரும் வீட்லேயும் வளர்க்கலாம். வீட்டில் வச்சாலே வந்துடும், தொட்டிகளில் வச்சாலே வந்துடும். இது இப்போ வச்சு நான் 1 year ஆச்சுங்க சார். 1 yearலேயே இது வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. இப்போ இது 2வது டைம் இது ஆகுது சார். 2nd டைம் ஃப்ளாரிங் பிடிச்சி வந்திருக்காங்க. ஸோ இப்போ இது நாற்று எங்கே சார் கிடைக்கும்? ஸோ இப்போ இது நாங்களே இதுலேருந்து எடுத்து ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸை எடுத்து நான் போட்ட நாற்று தான் இது. ஓகே. நானே என் மாடி தோட்டங்களை வச்சு போட்டு சார், அதில் வந்து ஃப்ரூட்லேருந்து எடுத்து நான் வளர்த்துனதான். வளர்த்தி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த சைட்லெல்லாம் இப்போ சின்னதாக வச்சு விட்ருக்கேன். எல்லாமே ஒரு 20 மரம் வச்சு விட்ருக்கேன். ஏன்னா சின்னதுலேயே வந்துடுது, நம்ம கன்சியூம் பண்ண இது நல்லா இருக்கும். பாருங்க, இங்கே ஒன்று வச்சுருக்கேன் சார். இது வச்சு 6 மாதம் தான் ஆச்சு. 6 monthsலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாரிங் வந்துடும். சின்னதுலேயே வந்துடும் சார். இது வந்து அது 6 months, அது வந்து 1 year ஆச்சு. 1 year ஆச்சு. அது இது டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் இது நிறையா இருக்குது. ஆமாம், பெருசாக இன்னும் ஜாஸ்தி ஆகும் சார். இது இந்தியன் செரி சார். இது
செரி ஃப்ரூட்டு. இது ரொம்ப இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்க. ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சார். இது டைரெக்டாகவும் கன்சியூம் பண்ணலாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களே, நீங்கள் என்ன பிஎஸ்சி அக்ரி என்ன படிச்சிருக்கீங்களா? சார் இல்லை சார், நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு இருந்துட்டு வெளியே வந்து இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், ஏன்னா நாங்கள் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அதனால் ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்து நான் பிஸ்னஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இது பிடிச்ச தோறனால இதில் அப்படியே மாறி விவசாயத்துக்குள்ளே வந்துட்டேன் சார். இப்போ ஆமாம் சார். அது ஒரு ஆர்வம் தான் சார். இது வந்து என்னோடய பேஷன். எனக்கு போன்சாய் நான் டெவலப் பண்ணுவேன். போன்சாய் என்னோடய ஹாபீஸு. அதனால் என்னோடய லைனே 40 இயர்ஸை நான் இதுக்குள்ளேயே வரணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் பண்ணேன். இப்போ அக்ரி நான் டிப்ளமோ பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பண்ணி அக்ரி இன்புட்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட் யாரும் உங்களுக்கு பண்ணுறாங்க? எங்களுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, வந்தேன்னா நல்லா பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி. இவர் எங்களோட காலேஜ் மேட் சார், நாங்களாம் ஒட்டுக்கா படித்தோம். இவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நல்லா இருக்குது, உன்னையும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த என்கரேஜ் தான் எனக்கு மெயினான ஒரு பூஸ்டப் சார். இப்போ சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்? பாலமோகன் சார். ஆமாங்க, நாங்களும் ஒரே கிளாஸ்மேட்ஸுங்க. ரொம்ப நாள் லீடிங் கம்பெனியில் இன்ஜினியர் வந்துட்டு சடனாக இந்த லைன் மாறும்போது நாங்களும் கூட ஃபஸ்ட்டு கேட்டோம், என்ன இந்த மாதிரி மாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எதாக இருந்தாலும் ரொம்ப விரும்பி பண்ணுவாப்பிள்ளைங்க. ரொம்ப டீப்பாக இறங்கி விரும்பி பண்ணுறதுனால இந்த லைனை செலக்ட் பண்ணி பண்ணார். இப்போ அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ எங்களோட மைண்ட் செட்டே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்களும் சும்மா வெறும் லேண்டை வாங்கி போட்டிருக்கோம். அதில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் இப்போ பண்ணலாம் அப்படின்ற ஒரு கடினமாக உழைச்சிருக்காருன்றீங்களா? கண்டிப்பாங்க. அதாவது கடினமாங்கிறதால ரொம்ப விரும்பி பண்ணுவாருங்க. ஏதாவது ரொம்ப டீப்பாக இறங்கி விரும்பி பண்ணுவார். அதனுடைய ரிசல்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் நாங்களும் மோட்டிவேட் ஆகிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மை சார். ஒரு சின்ன விவசாயிங்கூட சின்ன 1/2 ஏக்கரா இருந்தாலுமே வந்து அதில் நல்லா பண்ண முடியும் சார். இப்போ அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பண்ணி அவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பப்பாயா போட்டு சொல்லியிருக்கேன். அது கம்மியாக இருந்தாலும் ஒரு மகசூல் எடுக்கலாம், நல்லா பார்க்கும்போது எடுக்கலாம். சின்ன சும்மா போட்டிருக்க லேண்டெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் அக்ரி இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் சார். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ நீங்கள் வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டில் செலவு பண்ணது வந்து 1,80,000 செலவு பண்ணிருக்கீங்க, 2,00,000 லாபம் எடுத்துருக்கு, மீதி 80,000 லாபம் எடுத்து. ஆமாங்க சார், எடுத்திருக்கோம். இப்போ அது யார் வேணால் தைரியமாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாங்க சார். இதில் பண்ணுறதுங்கிறது பெருசு இல்லை. போட்டால் வந்துருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதை பராமரிக்கிற விதம் தான் மெயினாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கணும். அந்த இலைகளை கரெக்டாக எடுத்துவிடணும். அந்த ஃப்ரூட்ஸ் மேலே இருந்துன்னா கீழே எடுத்துவிடணும். இது மாதிரி அந்த பராமரிப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த களைகள் அப்போ வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாகி ஒன்று வளர்ந்துருச்சுன்னா கீழே களையே இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, களையே சுத்தமாகவே இருக்காது. நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பிரச்சனை வராது. வேறு கிராப்பெல்லாம் போட்டிங்கன்னா களைகள் பிரச்சனையே பெரும் பிரச்சனையாகி களை எடுக்கிறதுக்கே ஆளுகள் விட்டுட்ருப்பாங்க உள்ள. இப்போ அந்த பிரச்சனை இதில் இல்லைங்க சார். இதெல்லாம் ஓகே சார். இவங்களாம் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் தெளிவான பதில், உங்கள் டைமை ஒதுக்கி எங்களுக்கு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். உங்கள் சேனல் நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு. மேலும் மேலும் உங்கள் சேனல் வளரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். எங்களோட இதை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் பண்ணுவீங்கன்னு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.